சத்தியமா உங்கள் பேர்? ஜெயத்தை மகாசக்தி. என் பேர் ஏஎஸ் அகிலா. எந்த ஊருமா? சின்னநல்லூர் கிராமம், தருமபுரி மாவட்டத்தில் வருது. தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி தீட்சை எடுத்த அப்புறமா என்ன உணர்றீங்கம்மா? இன்னைக்கு என்ன தீட்சை மாற்றத்தை எடுக்க நாங்கள் இந்த வருஷம் வந்து 10வது வருஷமாக வந்துட்டுருக்கோம். தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னே சாதாரண ஒரு சக்தி பக்தர் தான். நம்ம தீட்சை எடுத்த பின்னாடி பூர்வ ஜென்மத்திலேருந்து நம்ம விடுபட்டு கர்மாவிலிருந்து விடுபட்டு முழுமையான ஒரு வாழணும், மகாசக்தி பிள்ளையாக வாழணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குருசக்தி அவங்க உயிர் சக்தியான தீட்சையே நம்மளுக்கு அருள் இருக்காங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு என்ன மாற்றத்தை தோணுச்சு? என்ன உணர்ந்தீங்க இன்னைக்கு? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி சில்லுன்னு ஏறுது. அது எப்படி விவரித்து தெரியல. ஒரு மகிழ்ச்சியாக ஒரு அப்படியே மென்மையாக உள்ள எப்படி தென்றல் தொட்டால் எப்படி இருக்கும் உடல், அது மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஏசில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முழுமையாக நமக்குள்ளே நாம் அவர்கிட்ட சரணாகதி ஆகிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீட்சை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? இன்றைக்கி தீட்சை எடுத்ததுனால உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும், நான் இதெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு என்ன தோணுது? பகவான் அருளாசி, குருமாதாஜியோடைய அருளாசியோட நாம் நல்ல வாழ்வு வாழ முடியும். எனக்கு என்ன தேவையோ தேவையானது தரத்துக்கு தான் குரு மகாசக்தி இந்த தீட்சை தந்துருக்கிறாரு. அதனால் எனக்கு தேவையானது தருவார், தேவையில்லாதெல்லாம் விளக்கிறார். தீமைகளை விலக்கி நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு. ஜருகு, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ மகாசக்தி பக்த தீட்சை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போது தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? இப்போ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உணர்றீங்க? தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னடா வாழ்க்கை இது, சும்மா இதாகவே இருக்கே, இது எடுத்தால் நம்ம மாறுவோமான்றதுனால இப்போ எடுத்ததுனால இது மேல் மாறிடுவேன் அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நமக்கு மாற்றம் உண்டாகும், பகவான் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் நான் தீட்சை எடுத்தேன். இதுக்கு மேலே என்ன வேணாலும் செய்யலாம், பக்கத்துல கடவுள் இருக்கிறாரு நம்ம கூட, நம்ம அவரில் வழி நடந்தால் நம்மளும் அவரும் நம்ம பின்னாடி வருவார், நம்ம எங்கே வேணாலும் மேலே வேணாலும் பறக்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுது. சத்தியமா உங்கள் பேர்? எந்த ஊருமா? சரிம்மா, இன்றைக்கி இது மாதிரி நம்ம குருசக்தியானவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் சக்தியான தீட்சையே நம்மளுக்கு இன்றைக்கி அருள் இருக்காங்க இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன அனுபவமாச்சு, என்ன உங்களுக்கு தோற்றத்தை உணர்த்துக்குது இன்னைக்கு? சொல்லலாங்க. சொல்லுங்கள். ஒரு நாள் 2 மாதத்துக்கு முன்னாடி குருசக்தியானவங்க என்னை கை பிடிச்சி தூக்கி விட்டு தான் நான் கோயிலுக்கு வந்தேன். உடம்பு முடியாமல் படுத்தணும். அந்த இதுக்கு இப்போ எனக்கு தொட்ட மாதிரி இருந்துச்சு. சரிம்மா, இந்த தீட்சை எடுத்துக்கிட்டீங்களே இப்போது, அதனால உங்களால் என்னென்ன செய்ய முடியும்? நான் தீட்சை எடுத்ததுனால என்னென்ன செய்ய முடியும், என்னால் என்னென்ன செய்ய முடியும்? கட்டுப்பட்டு தான் சக்தி நாங்கள் வந்திருக்கோம். அது கண்டிப்பாக கிடச்சிங்க. சுவாமி, உங்கள் பேர்? என்னோட பேர் கார்த்திக். நான் திருப்பத்தூர்லேருந்து வரோம். முதல் இது 2வது முறை தீட்சை எடுத்துக்கிறோம். ஒசூரில் முதல் டைமு, இது 2வது டைமு. இந்த 2வது தீட்சை நான் வாங்கும்போது எனக்குள்ளே இப்போ பேசும்போது என்னோட உடல் ரீதியாக உடல் அசைவு தெரியுது, ஒரு உணர்ச்சிகள் ஏற்படுது. என்னை மீறி இதுக்கப்புறம் நான் ஒரு புது உலகத்தில் வாழ போகணும்னு எனக்கு ஒரு குருமாசக்தி ஆசையால் சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில். நன்றி சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பு. பாருங்கள், உங்களுக்கு ஒரு உயிர் சக்தி குருசக்தியானவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் என்னால் இதெல்லாம் அப்படின்னு ஒரு உத்வேகம். இதுக்கப்புறம் நம்ம ஆசிரமத்துக்காக நான் மேலும் மக்களை கஷ்டப்படுற மக்களை மேலும் ஆசிரமத்துக்கு சேர்த்து வழி நடத்தணும். என்னால் முடிந்தவரை மேலும் ஆசிரமம் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லது, நிறைய பேரை பலனடைய வைப்பீங்க. நல்லது சொன்னேன். ஜெயகிருஷ்ணன்.